என் அன்பு சகோதர சகோதரிகளே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் என் அன்பின் வாழ்த்துக்கள். இன்றைய முத்து எனும் இந்த தியானத்தின் மூலமாய் மீண்டும் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். அமலேக்கினை ஜெயிக்க வேண்டும் என்ற தலைப்பில் நம்ம தொடர்ந்து தியானித்து வருகிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, கர்த்தர் நம்மோடு இடைப்பட்டு கொண்டிருக்கிறார். உங்கள் வாழ்க்கையில் வருகிற அமலேக்கனை ஜெயிக்க கற்றுக்கொள்ளுங்க. நேற்று தினத்தில் நான் சொன்னேன், அவனை மாம்சத்தோடு நீங்கள் போராடி ஜெயிக்க முடியாது என்பதை நான் தெளிவாய் திட்டமாய் சொல்லுகிறேன். எனவே எப்போதும் நம்ம ஏபோத்தை தரித்தவர்களாய் தேவ சமூகத்தில் காத்திருப்பது நல்லது. அமலேக்கியர்கள் மாம்சத்துக்குரியவர்கள், ஆவிக்குரியவர்களோடு எப்போதும் யுத்தம் பண்ணுவார்கள். இந்த நாளிலும் கர்த்தர் நம்மோடு தொடர்ந்து இடைப்படுவாராக. அமலேக்கியனை ஜெயிப்பது எப்படி என்பதில் இன்னொரு நபரை நான் காண்பிக்க விரும்புகிறேன். அது எஸ்தரின் சரித்திர புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 1 வசனம். எஸ்தர் 3:1. இந்த நடவடிக்கைகளுக்கு பின்பு ராஜாவாகிய அகாஸ்வேரு அமததாத்தாவின் குமாரனாகிய ஆமான் என்னும் ஆகாகியனை மேன்மைப்படுத்தி தன்னிடத்தில் இருக்கிற சகல பிரபுக்களுக்கும் மேலாக அவனுடைய ஆசனத்தை உயர்த்தி வைத்தான். இந்த 3ஆம் அதிகாரம் 1 வசனத்தில் இந்த ஆமானை அறிமுகப்படுத்துறத நம்ம பார்க்குறோம். இந்த ஆமானை ஆகாஸ்வேரு ராஜா உயர்த்தி வைத்தான். எல்லாரை விட அவனுடைய ஆசனம் தான் உயர்ந்திருக்கிறது. அப்போது இவன் திடீர்னு வந்து ஒரு உயர்றான் அப்படின்னா, அதுவும் எஸ்தர் ராஜாத்தி உள்ளே வந்ததுக்கப்புறம் அவன் அங்கே உயர்த்தி வைக்கப்படுகிறான் என்றால், திடீர்னு அப்போ தான் இவனுடைய பெயர் அங்கே அறிமுகப்படுத்தப்படுது. அப்போது இந்த ஆமானுக்கு பின்னணி என்ன? ஆகாகியன் என்று வாசிக்கிறோம் இல்லையா? நீங்கள் 1 சாமுவேல் 15ஆம் அதிகாரத்தின் 8வது வசனத்தில் அவனை குறித்து நீங்கள் படிக்கலாம். 1 சாமுவேல் 15ஆம் அதிகாரம் 8வது வசனத்தை நான் படிக்கிறேன். அமலேக்கியரின் ராஜாவாகிய ஆகாகை உயிரோடே பிடித்தான், ஜனங்கள் யாவரையும் பட்டய கரிக்கினாலே சங்காரம் பண்ணினான். அமலேக்கியரின் ராஜாவாகிய ஆகாக். இந்த ஆகாகியன் என்ற வார்த்தை எஸ்தர் 3:1 படிக்கிறோம் இல்லையா? இந்த ஆகாகியன் வம்சத்தில் வந்தவன் தான் இந்த அமலேக்கியன். அப்போது அமலேக்கிய வம்சத்தை சார்ந்த, இனத்தை சார்ந்த ஒரு ராஜா தான் இந்த ஆகாகியன். அதனால தான் இந்த ஆமான் அந்த வழியில் வந்தவன் தான். எனவே எஸ்தர் ராஜாத்தியை இப்பொழுது இந்த ஆமான் எதிர்க்கிறதற்கு உள்ளே வந்து உட்கார்றான். எவ்வளோ தந்திரமாக ராஜா அவனை உயர்த்தி வைக்கிற அளவுக்கு இவனும் அங்கே பெரிய ஆள் ஆயிட்டான். கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த அமலேக்கியனாகிய இந்த ஆமானை, இந்த ஆகாகியன் என்ற பெயர் இருந்தாலும் அவனுடைய பின்னணி அமலேக்கியன். இவனை ஜெயித்து தான் ஆக வேண்டும். இவனை ஜெயிக்கிறதற்கு எஸ்தர் ராஜாத்தி இப்பொழுது 4ஆம் அதிகாரத்தில் ஃபாஸ்டிங் இருக்கிறார். ஆனால் கர்த்தருடைய பிள்ளைகளே, இவள் வந்து பட்டயத்தை எடுத்தெல்லாம் சண்டை போடலை. ஆனால் ஃபாஸ்டிங் இருந்தால் வரப்போகிற நாட்கள் நான் சொல்கிறேன். எப்படி இந்த எஸ்தர் ராஜாத்தி இந்த ஆமானை, துஷ்ட ஆமானை ஜெயித்தாள்? அவளால் எப்படி ஜெயிக்க முடிந்தது? ஒரு பெண், அவளால் எப்படி ஜெயிக்க முடிந்தது? கர்த்தர் கரெக்டான நேரத்தில் எஸ்தரை கொண்டு போய் அந்த அரண்மனையில் உட்கார வைத்து எஸ்தர் ராஜாத்திக்கு பொறுப்பை தந்து, எஸ்தர் ராஜாத்தியை இப்பொழுது இந்த ஆமானை எதிர்க்கும்படியாய் ஆண்டவர் ஒரு பெரிய வாய்ப்பை எஸ்தருக்கு தருகிறார். கர்த்தருடைய பிள்ளைகளே, மோசேக்கு தந்தார். மோசே அந்த மிஷனை சக்ஸஸ்ஃபுல்லாக நிறைவேற்றினார். சவுலுக்கு தந்தார், அவன் தோல்வி அடைந்தான். தாவீது தோற்றாலும் திடப்படுத்தி கொண்டு எழுந்த அந்த அமலேக்கனை ஜெயித்தான். எஸ்தர் ராஜாத்தி இப்பொழுது அவனை ஜெயித்தான். அவனை ஜெயித்ததற்கு என்ன காரணம் அப்படின்னா, முதலாவது எஸ்தர் ராஜாத்திக்குள்ளே இருந்த தெளிவு. எஸ்தர் ராஜாத்திக்குள்ளே இருந்த தெளிவு. நான் இன்னைக்கு தலைப்பு வைக்க விரும்புகிறேன், அதிகாரத்தை அறிந்து கொள்ளுங்கள். அமலேக்கனை நீங்கள் ஜெயிக்கணும்னா உங்கள் அதிகாரத்தை அறிந்து கொள்ளுங்கள். நிறைய பேர் அமலேக்கியனின் அதிகாரத்தை அறிந்து கொள்வார்கள். எதிரியினுடைய எல்லா அதிகாரத்தையும், அவனுடைய எல்லாவற்றையும் அவன் ஃபுல் பயோடாட்டாவை கையில் வச்சுருப்பாங்க. ஆனால் நம்ம யார், நம்ம பின்னணி என்ன என்பதை மறந்துடுவாங்க. இதுதான் ஈஸியாக எதிரிகிட்ட தோக்குறதுக்கான காரணம். நான் இன்னொரு அடையாளத்தை கூட நான் வேதத்தில் நான் காட்ட விரும்புகிறேன். 1 சாமுவேலின் புஸ்தகத்துக்கு பைபிளை திருப்பிக்கோங்க. 17வது அதிகாரம், 1 சாமுவேல் 17ஆம் அதிகாரம் 33வது வசனம். அப்பொழுது சவுல் தாவீதை நோக்கி, நீ இந்த பெலிஸ்தனோடு எதிர்த்து யுத்தம் பண்ண உன்னால் ஆகாது. நீ இளைஞன், அவனோ தன் சிறு வயது முதல் யுத்த வீரன். சவுல் சொல்கிறாரு தாவீதை பார்த்து, உன்னால் முடியாது, அவன் பெரிய ஆள், அவன் ஜெயிச்சிருவான். இந்த தாவீதால முடியாதுன்னு உனக்கு எப்படி தெரியும்?
சவுலை போல தான் நிறைய நேரம் வாழ்கிறோம். உன்னால் முடியாது, என்னால் முடியாது, நம்மால் முடியாது. அவன் பெரிய ஆள். அமலேக்கன் இன்னைக்குள்ளவனா எத்தனை வருஷமாக திரும்ப போராடுறான், யூதர்களுக்கு எதிராக, தேவ ஜனங்களுக்கு எதிராக எப்போ பார்த்தாலும் சண்டை போடுறவன். ஆனால் இந்த தாவீதால் முடியாதா? தாவீதை குறித்து ஏற்கனவே சவுல் கையில் பயோடாட்டா போயிடுச்சு. வாசிக்கலாம். 1 சாமுவேல் 16ஆம் அதிகாரத்தில் 17வது வசனம். சவுல் தன் ஊழியக்காரரை பார்த்து, நன்றாய் வாசிக்கத்தக்க ஒருவனை தேடி என்னிடத்தில் கொண்டு வாருங்கள் என்றான். 16-18 வாசிக்கிறேன். அப்பொழுது அந்த வேலைக்காரரில் ஒருவன் பிரதியுத்தரமாக, இதோ பெத்லகேமியனான ஈசாவின் குமாரன் ஒருவனை கண்டிருக்கிறேன். அவன் வாசிப்பதில் தேறினவன், அவன் பராக்கிரமசாலி, யுத்த வீரன், காரிய சமர்த்தன், சௌந்தரியம் உள்ளவன், எல்லாத்துக்கும் மேலே கர்த்தர் அவனோட கூட இருக்கிறார் என்றான். ஏற்கனவே தாவீதின் பயோடாட்டா இப்பொழுது சவுல் கையில் வந்து விட்டது. வந்ததுக்கப்புறம் சவுல் 17ஆம் அதிகாரத்தில் சொல்கிறாரு, உன்னால் முடியாது, இவன் பெரிய ஆள்பா, பெலிஸ்தியன் எவ்வளோ பெரிய ஆள். இதுதான் நம்முடைய பிரச்சனை. எதிரிகளுடைய, நம்மை தாக்க வருகிற அமலேக்கர்களுடைய எல்லா விதமான ட்ரிக்கையும் அறிந்திருப்போம். அவனுடைய பலத்தை அறிந்திருக்கிறோம். ஆனால் நம்முடைய பலத்தை நிறைய நேரம் நம்ம பார்க்கவும் இல்லை, சாரவும் இல்லை. எவ்வளவு நாள் இப்படி ஓட போகிறோம்? கேட்டுக்கொண்டிருக்கிறேன் அன்பு சகோதரனே, சகோதரியே. இந்த எஸ்தர் முதலாவது இந்த அமலேக்கனுக்கு அவள் பயப்படவே இல்லை. அமலேக்கனை குறித்து அவளுக்கு ஒரு கேரே இல்லை. ஏன்னா அவளுக்கு தான் யார் என்று தெரியும். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, தான் யார் என்று அவள் நன்கு அறிந்து வைத்திருந்தாள். நான் சாதாரணமான ஆள் இல்லை. ஐயோ, அவன் ஆசனத்தை உயர்த்தி வச்சிருக்கிறானே, அவனுக்கு இந்த அரண்மனையில் வேணால் உயர்வு இருக்கலாம், ஆனால் இந்த அரண்மனையில் எனக்கு உறவு இருக்கிறது, இந்த அரண்மனையில் எனக்கு உயர்வு இருக்கிறது. இந்த ஆமான் யார்? இங்கே அவன் ஒருவேளை ஆதிக்கம் செலுத்தலாம், ஆனால் எனக்கு அதிகாரம் இருக்கிறது, எனக்கு அதிகாரம் இருக்கிறது. இங்கே அவன் ஒருவேளை எல்லாருக்கும் முன்னாலேயும் ஒரு பெரியவனை போல காட்டிக்கொள்ளலாம், ஆனால் எனக்கு இங்கே ஆளுகை இருக்கிறது, ஆளுகை இருக்கிறது, எனக்கு உறவு இருக்கிறது. அவன் ஒரு வேலைக்காரன், நான் ஒரு ராஜா. இந்த அரண்மனையிலே இந்த அமலேக்கனாகிய ஆமான் ஒரு வேலைக்காரன், ஆனால் நான் எஜமாட்டி, நான் ராணி. அப்போது ஆட்டோமேட்டிக்காக எனக்கு தான் அதிகாரம் ஜாஸ்தி. எனக்கு அதிகாரம் இருக்கிறது, உறவு இருக்கிறது, ராஜாவோடு டைரெக்டாக நான் உறவு இருக்குது. உன்னால் எனக்கு இருக்கிற உறவை தாண்டி தான் உனக்கு. நான் போவேன், ராஜா கிட்ட போவேன், ராஜா கிட்ட நிற்பேன், ராஜா கிட்ட பேச முடியும். ஆனால் உன்னால் அப்படி பண்ண முடியாது. இங்கே வேணால் உன் ஆசனங்கள் உயர்ந்திருக்கலாம், ஆனால் எனக்கு இங்கே உரிமம் இருக்கிறது, உறவு இருக்கிறது, எனக்கு அந்த அந்தஸ்து இருக்கிறது, அதிகாரம் இருக்கிறது. பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, நீங்கள் யாருக்கு பயப்படுறீங்க? எதுக்கு பயந்துட்டுருக்கிறீங்க? உன்னோடு கூட போராடி கொண்டிருக்கிற அமலேக்கனை நீங்கள் மேற்கொள்ளாமல் போவதற்கு காரணம், அமலேக்கனை ஒரு பொருட்டாக எண்ணுகிறீர்களே தவிர, இந்த நம்மோடு கூட இருக்கிறவர் யார் என்பதை அறிந்து கொள்ள தவறிவிட்டோம். நாம் யார் என்பதை அறிந்து கொள்ள தவறிவிட்டோம். ஏசாயா 12ஆம் அதிகாரம் 6வது வசனம். ஏசாயா 12ஆம் அதிகாரம் 6வது வசனத்தை நான் படிக்கிறேன். சியோனில் வாசமாயிருக்கிறவளே, நீ சத்தமிட்டு கம்பீரி, இஸ்ரவேலின் பரிசுத்தர் உன் நடுவில் பெரியவராயிருக்கிறார். இஸ்ரவேலின் பரிசுத்தர் உன் நடுவில் பெரியவராயிருக்கிறார். 1 யோவான் 4ஆம் அதிகாரம் 4வது வசனம். 1 யோவான் 4ஆம் அதிகாரம் 4வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். பிள்ளைகளே, நீங்கள் தேவனால் உண்டாயிருந்து அவர்களை ஜெயித்தீர்கள், ஏனெனில் உலகத்தில் இருக்கிறவனிலும் உங்களில் இருக்கிறவர் பெரியவர். பிள்ளைகளே, நீங்கள் தேவனால் உண்டாயிருந்து அவர்களை ஜெயித்தீர்கள். அமலேக்கர்களை ஜெயிக்கணும்னா நமக்குள்ள ஒரு உணர்வு இருக்கணும். எனக்கு தேவன் அதிகாரம் கொடுத்திருக்கிறார், எனக்குள்ள அவர் இருக்கிறார், என்னோடு இருக்கிறவர் பெரியவர், அவர் சாதாரணமானவர் அல்ல என்ற இந்த உணர்வு யாருக்குள்ள இருக்குதோ, இந்த அறிவு யாருக்குள்ள இருக்குதோ, அவங்களால தான் அமலேக்கனை ஜெயிக்க முடியும். எஸ்தர் இந்த அமலேக்கனை ஜெயித்ததற்கு காரணம் அவளுக்குள் இருந்த அந்த தெளிவும் அறிவும். அவள் அமலேக்கனை ஜெயித்தால் இந்த அமலேக்கனை ஜெயிக்க தேவன் நமக்கு கிருபை தருவார். மார்க்கு 6ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தில் ஆண்டவராகிய இயேசு தம்முடைய சீஷர்களை அழைத்து பிசாசுகளை துரத்த அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார். இன்றைக்கி உங்களுக்குள்ள அந்த அதிகாரம் இருக்குது. கலங்காதீங்க, சோர்ந்து போகாதீங்க. அதிகாரம் கொடுத்த ஆண்டவர் நம்மோடு இருக்கிறார். எனவே நான் யார், அமலேக்கன் யாருன்ற தெளிவும் அறிவும் வந்துருச்சுன்னா நம்மளால் ஜெயிக்க முடியும். பல நேரம் அந்த அறிவு இல்லாததுனால தான்
அமலேக்கென்ற தோற்று போயிட்டுருக்கிறோம். இன்றைக்குரிய மனப்பாட வசனம் 1 யோவான் 4:4 இன்றைக்கு மனப்பாட வசனமாய் குறித்துக் கொள்வோம். ஜெபிக்கலாமா? நல்ல தகப்பனே, நாங்கள் பல நேரங்களில் எங்களையே தாழ்வு மனப்பான்மையோடு பார்த்து நாங்கள் எங்களை சிரமப்படுத்தி எங்களால் முடியாது, எதிரி பெரிய ஆள், எதிரி ராட்சசன், நாங்கள் வெட்டிக்கிளி இப்படியெல்லாம் சொல்லி நிறைய நேரம் எங்களோடு இருக்கிறவரை நாங்கள் மட்டுப்படுத்திட்டோம். எங்களை மன்னியும். உலகத்தில் இருக்கிறவனிலும் எங்களில் இருக்கிறவர் பெரியவர். எங்களுக்கு ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். நல்ல தகப்பனே, நாங்கள் தொடர்ந்து ஜெயிக்கிறவர்களாய் வாழ எங்களை ஒப்பு கொடுக்கிறோம், அர்ப்பணிக்கிறோம். உமது பலத்த கரத்தில் எங்களை தாழ்த்தி தருகிறோம். நீர் மகிமைப்படும், பொறுப்பெடுத்துக் கொள்ளும். இயேசுவின் நாமத்தில் இந்த நாளிலிருந்து அமலேக்கனை ஜெயிக்க ஆண்டவரே அந்த தெளிந்த புத்தியை எங்கள் அத்தனை பேருக்கும் தந்தரலும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். அன்பு சகோதர சகோதரிகளே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் என் அன்பின் வாழ்த்துக்கள். விக்டோரியஸ் மினிஸ்ட்ரிஸ் பைபிள் இன்ஸ்டியூட் மூலமாக 9வது அணி, இந்த 9th பேட்ச் பிடிஹெச்சுக்கான இந்த வகுப்பை துவங்கவிருக்கிறோம். இது 3 ஆண்டுகள் இரவு செவ்வாய் மற்றும் புதன்கிழமைகளிலே இரவு 7:30 மணிக்கு துவங்கி 8:45 மணி வரை நடைபெறும். இது ஜூம் மூலமாய் நடைபெறுகிற வகுப்புகள். ஸோ இதை பார்க்குறவங்க இதை மற்றவர்களுக்கு நீங்கள் அனுப்பி வைங்க. இது அநேகர் இதன் மூலமாய் பயன்பெற்று கர்த்தருடைய கிருபையினாலே 8 அணியினர் இதில் படித்து, சிலர் படித்து முடித்து பட்டம் பெற்றிருக்கிறாங்க. இன்னொரு நல்ல செய்தியை சொல்லுகிறேன். இதோடு கூட எம்டி வகுப்புகளையும் நாங்கள் துவங்கவிருக்கிறோம். எனவே நீங்கள் இதில் கலந்து கொள்ளலாம். பிடிஹெச் 3 வருடங்கள் முடித்தவர்கள். இது 2 வருஷ கோர்ஸ் தான். இது திங்கட்கிழமை இரவும் வியாழக்கிழமை இரவும் நடைபெறும். எனவே இதில் நீங்கள் கலந்து கொண்டு படிக்கலாம். கர்த்தருடைய பிள்ளைகளை தரமான நீண்ட அனுபவம் உள்ள நல்ல ஆசிரியர்களை கொண்டு நாங்கள் நடத்தி வருகிறோம். தவறாமல் இதில் கலந்து கொள்ளுங்க. உடனடியாக கீழே காண்கிற இந்த ஃபோன் நம்பர் மூலமாக நீங்கள் தொடர்பு கொண்டு நீங்கள் இதனுடைய அட்மினோட நீங்கள் பேசி மற்ற காரியங்களை நீங்கள் தெரிந்து கொள்ளலாம். கர்த்தருடைய பிள்ளைகளே, கர்த்தருக்கு சித்தமானால் ஆகஸ்ட் மாதம் முதல் வாரத்திலேயே கிளாஸஸ் நாங்கள் ஆரம்பிச்சிருவோம். அதனால் நீங்கள் உடனடியாக கலந்து கொள்வதற்கு உங்களை நான் உற்சாகப்படுத்துகிறேன். நிச்சயமாக இந்த வகுப்புகள் உங்களுக்கு பிரயோஜனமாய், கண் திறப்பாய், உங்கள் வாழ்க்கையை மாற்றக்கூடியதாய், கர்த்தருக்காய் நீங்கள் எழுந்து எரிந்து பிரகாசிப்பதற்கு பிரயோஜனமாய் இந்த வகுப்புகள் இருக்கும். மாற்றமே இல்லை. உடனே கலந்து கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.